கிருபையாலே ஆமென். இப்போது பாடல்களை நாம் பாடுவோம். நன்றி அனைவருக்கும் வணக்கம். அதோடு கூட தோத்திரம் அன்பிற்கும் மரியாதைக்குரிய பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, சிதம்பரம் குருசேகரத்துடைய சபைகுரு அவர்களே, உங்களுக்கு என்னுடைய பள்ளியின் சார்பாக தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை புனரமைக்க வேண்டும் என்று நாங்கள் பல நாட்கள் ஜெபித்த போது கடவுளுடைய கிருபையினாலே பிருந்தா சபாபதி ட்ரஸ்ட் என்ற அமைப்பின் மூலமாக அயல் நாட்டில் வாழக்கூடிய டாக்டர் கில்பர்ட் டேனியல், அவருடைய அன்பு சகோதரர் ஆல்பர்ட் டேனியல் அவர்கள் முன்வந்து இந்த பள்ளியுடைய கட்டிடத்தை ரெனிவேஷன் பண்ணி தருகிறேன் என்று சொல்லி அந்த பணியானது நடைபெறுகிறது. அதில் ஒரு பகுதியாக இந்த நாளிலே கடந்த 16/2/2026 நாள் இந்த மண்ணை விட்டு பிரிந்த டாக்டர் கில்பர்ட் டேனியல் அவருடைய பிறந்த நாள் 8/7/2025 பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை நினைத்து அவருடைய குடும்பத்தினர் இதை நம்முடைய பள்ளியிலும் மற்றும் பல இடங்களிலே கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த விழாவை இப்பொழுது நம்முடைய தாளாளர் தலைமையேற்று நம்முடைய சபையுரை ஐயா அவர்கள் நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரையும் மீண்டுமாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். அடியாருடைய இந்த வாழ்க்கைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அநேக இடங்களில் பணிகளை அவர்கள் குடும்பமாக செய்வதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு வேதாகம பணியை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் சில வசனங்கள். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுவதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தனியிலே கடக்கும்போது நான் நோடு கூட இருப்பேன், ஆறிலே கடக்கும்போது அவைகள் உண்மையில் கொள்வதில்லை. நீ அக்னி நடக்கும்போது ஏகாதிருப்பாய், அக்னி ஜுவாலையின் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும்படியாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவில் சேபாவையும் கொடுத்தேன். நீ பார்வைக்கு அருமையானபடினால் கனப்பற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்பதுவே. ஜெபம் செய்வோம். அன்பும் மகா இரக்கமும் கிருபை மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தமிழ் சுவிசேஷ லுதரன் திருச்சபையில முன்னாள் செயலராய் பணியாற்றிய CH டேனியல் அவருடைய குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தின் மக்கள் அநேக இடங்களில் திருச்சபைகளுக்கும் பள்ளிகளுக்கும் மற்ற தேவையுள்ள மக்களுக்கும் அநேக நற்காரியங்களை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறியில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்ற வசனத்துக்கு ஏற்ப அவர்கள் உதாரணத்துமாய் அநேக இடங்களிலே இதை போல நற்காரியங்களை செய்வதற்காக அந்த குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே, அருமையான அடியாரவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு உங்களுடைய சமூகத்தில் வந்து அடைந்தார்கள். இந்த நாளிலே அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றோம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் வரத்தையும் தாரும், போக்கிலும் வரத்திலும் வழிநடத்தும். இப்போதும் பல இடங்களிலே இதே போல நிகழ்வு நடப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்தாரை இன்னும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்துவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கெஞ்சிருக்கின்றோம். இந்த பள்ளியிலும் நடைபெற்று வருகின்ற புனரமைப்பு பணிகள் நிறைவடைய ஆண்டவர்
இரக்கம் செய்வீராக. எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம். தலைமை ஆசிரியருக்காக, இருபால் ஆசிரியருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசிரியர் இந்த பள்ளியின் தாளாருக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருகளை பணியாற்ற எல்லா மக்களுக்காக சோதரிக்கின்றோம். ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழிநடத்துவீராக. மீண்டுமாக அந்த குடும்பத்தாரை உடைய பாதையில் வைக்கின்றோம். இப்போதும் தூர இடத்தில் இருக்கின்ற தேசத்தில் இருக்கிற அனைவரையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இன்னும் இதே போல் அநேக நற்காரியங்களை செய்வதற்கு நீர் அவர்களுக்கு வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ராஜ்யம் வருவதாக, சம்பந்தம் செய்யப்படுவதாக. அன்றாடம் ராஜ்யமும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைய சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சிறப்பாய் அன்பான குடும்பத்தார் மக்கள் ஒவ்வொருவரும் இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து காப்பாராக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சுதரி, என் முழுமே பரிசுத்தத்தை சுதரி, ஆத்மாவே கர்த்தரை சுதரி, மாணவர் அமர்வு. இந்த நாளிலும் நம்முடைய இந்த நிகழ்வுக்கு குடும்பத்தினரும் அந்த விருந்தா சபாபதி ட்ரஸ்டிலிருந்தும் வருவார்கள் என்று நாங்கள் காத்திருந்தோம். காலதாமதமாவதால் இப்பொழுது அவர்கள் நம்மை இந்த விழாவை தொடர்ந்து நடத்துமாறு ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால் இப்பொழுது இந்த விழாவை நடத்துகிறோம். இதை பள்ளியிலே இந்த நாளிலே எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த உணர்வு ரெனிவேஷன் காரணம் நடப்பதற்கு இவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக இந்த பணி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியுடைய தாளாளர் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருக வருகை என்று வரவேற்று நன்றியோடு இந்த கைத்தறி ஆலயத்திற்கு அவர்கள் அதே போல நம்முடைய சபைக்குரிய ஐயா அவர்கள் இந்த குடும்பத்திற்காக சொன்னபோது உடனடியாக வந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அவர்களையும் தாளாளர்கள் விழாவின் முக்கிய நிகழ்வு உங்களுக்கு எல்லாரும் கேக் வெட்டி அதற்கு பிறகு நாம் வந்து உணவு உணர்கிறோம். உங்களுக்கு அருமையாக சேலம் ஆர்ஆர்பியிலிருந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, ஆனியன் பச்சடி, கத்திரிக்காய் குஸ்து, அதோட எல்லாருக்கும் விருப்பமான ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கேக் வெட்ட போகிறோம். கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி ஐயா அவர்களை பற்றி திருப்பதி ஐயா அவர்களை பற்றி நம்முடைய நாளாளர்கள் ஒரு சில வார்த்தைகளை கூறுவார்கள். கூறின பிறகு நம்முடைய ஹரீஷ் அவர்கள் இங்கே நம்ம எழுதியிருக்கக்கூடிய அந்த வாசகத்தை வாசிப்பார்கள். அதற்கு பிறகு நம்ம கேக் வெட்டு உணவு ஒத்துழைப்போம். ஆசிரியர்களே, பசி ஜாஸ்தி ஆகிப்போச்சு. பசிக்கிற சந்தோஷம் சொல்றீங்களா? ஏன்னு சொல்றேன்னாக்கா பசித்து குசி அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா கூட்டத்தில் பின்னாடி இருக்காங்க. அவர் மூலமா நம்முடைய பள்ளிக்கு வந்து ஒரு புது பள்ளியாக நம்ம பள்ளி மாறுவதற்காக ஒரு சூழ்நிலையை கடவுள் நமக்கு ஏற்படுத்தும். அதனால அவரை நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இவரை பொறுத்தவரை இந்தியாவில் பிறந்தவர், தமிழ்நாட்டில் பிறந்தவர்,
அங்கே போய் ஒரு பணி செய்தால் கூட ஒரு வாங்கின சம்பளத்தெல்லாம் வந்து இதை மாதிரி நம்மளை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பள்ளிகளுக்கு பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது செஞ்சு அவரை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனப்பான்மையோடு இந்த பள்ளிக்கு நான் நல்ல காரணம் கேட்கிறேன். புரியுதா? இது ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னாக்கா, இன்னைக்கு நீங்கள் பரிசீலனை இன்னைக்கு நீங்கள் இவரை மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் எப்படி படித்தாலும் அதே மாதிரி நீங்களும் பரிசீலனை நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் நல்லா போதிக்கிறாங்க. நீங்கள் போதனை படித்து நல்லா படிச்சுட்டு பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு போனீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் என்ன பண்ணுனாக்கா, நீங்கள் எப்படி இவர் வந்து வெளிநாட்டுக்கு போனால் கூட இந்திய தேசத்தையும் தமிழ்நாட்டையும் சொந்த பிள்ளையும் மறக்காம இதுக்கு நம்ம எல்லாம் நன்மை செய்யணும்னு சொல்லி செய்தாலோ அதே மாதிரி நீங்களும் நம்ம படிச்சுட்டு வெளியே போய் பெரிய பெரிய உத்தியோகத்துங்க கண்டிப்பாக போகிறது கடவுள் நல்ல வாய்ப்பு கொடுப்பார். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், நான் படித்த பள்ளி, எங்கள் பேரண்ட், எங்கள் ஊர், எங்கள் பள்ளிக்கூடம் அப்படின்னு நினச்சி வந்து அவர் எப்படி உதவி செய்யணும் அதே மாதிரி நீங்களும் உதவி செய்யணும் மனப்பான்மை உருவாக்கணும். எப்படி இவர் வந்து முன்னோடியாக நம்ம முன்னாடி இருக்கிறாரு போட்டோவில் இருக்காரு, அந்த உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு வந்து வரணும். இன்னைக்கு அவர் மூலமாக நமக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து மிச்சம் சொன்ன மாதிரி நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்க கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? வெளிதேசத்தில் இருக்கார் அவர் ஏன் குடும்பத்தை அவங்க விட்டு போயிடலாம்ல. இருந்தாலும் நம்ம ஊர், நம்ம பள்ளி, நம்ம பிள்ளைகள், நம்ம சபையினுடைய பிள்ளைகள், பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், நல்லா படித்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போவீங்க, உங்களை வழிநடத்துவார். அந்த சூழ்நிலை என்ன பண்ணணும், உங்களுடைய பள்ளியையும் உங்களுடைய தாய் தகப்பனாரையும் உங்களுடைய சொந்தங்களையும் நினைச்சு அவங்க எல்லாருக்கும் உதவி செய்கிற நோக்கத்தை மனசில் வளர்க்கணும். அப்படி உதவி செய்யும் நோக்கத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எல்லா சூழ்நிலையும் இவர் எப்படி இப்போ வந்து இன்னைக்கு நம்ம இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவருக்காக என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு வேண்டுதல் செய்கிறீங்க, அவருக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க. அதே மாதிரி யாரும் தெரியாமல் இருக்கும்போது நம்ம வேண்டுதல் செய்கிறோம்ல, அது ஏன் அப்படின்னாக்கா அவர் செய்த ஈகை, அவர் கொடுத்த கொடை, அவருக்கு காட்டின வழி, நம்ம வந்து அது மாதிரி நடக்கணும். அந்த சூழ்நிலை நீங்கள் நடந்தாங்க யாரும் தெரியாதவங்க உங்களை வந்து வாழ்த்துவாங்க. புரியுதா? அப்படிப்பட்ட நல்ல இடத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, வளருங்க. நல்ல இடத்தோடு வளர்ந்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ எப்படி வெளிதேசத்தில் இருக்கிறத வந்து நம்ம இங்கே நினைச்சு அவருக்காக நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் நல்லா செய்யும்போது உங்களையும் பல பேர் நினைச்சு உங்களை வாழ்த்துவாங்க, உங்களை வழிபடுவாங்க. அது மாதிரி வாழ்வீங்களா? எப்படி வாழ்வீங்க? கொடுக்கணும். எப்படி அவர் வந்து கொடுக்காம கொடுக்குறாரோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்தில் எல்லாருக்கும் கொடுக்கணும். புரியுதா? ஓகே, God bless you all. Thank you. இந்த நேரத்தில் அவருடைய மூத்த சகோதரர் டாக்டர் கில்பர்ட் டேனியல் அவருடைய பிறந்த நாளை நம்ம எல்லாரும் கொண்டாடுகின்ற நோக்கத்தோடு இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அன்பு சகோதரர் திரு ஆல்பர்ட் டேனியல் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் அனைவருக்கும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் இதை இங்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த செயல்முறைவு கொடுத்து செயல்படுத்துகின்ற விருந்தா சபாபதி ட்ரஸ்டினுடைய எம்டி அன்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் திரு ரமேஷ் சபாபதி அவர்களுக்கும் அவருடைய ட்ரஸ்ட் குழுவினருக்கும் அனைவருக்கும் குறிப்பாக அன்பரசு சுரேஷ் போன்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது கேக் வெட்டிட்டு நம்ம சாப்பிட போகலாம். फोटो வா ஆமா நரேஷ் வா நரேஷ் வா அந்த போடி அந்த ஐயா நீங்க
Please stand up, stand up, stand up. Happy birthday. Stand up. அவர் எனக்கு கொஞ்சம் கேப் போட்டோ எடுக்கணும் இருக்கட்டும் விடு அப்படிங்களா? சரி, இப்போ நீண்ட நீண்ட நாட்கள் பாட்டு பாடுவோம், எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நீண்ட நீண்ட நிகழ்வுக்காக மீண்டுமாக நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் இப்போ உணவு ஆயத்தமா இருக்குது. அதுக்கு நல்லா அமரும் அமருங்க அமரும். ஹரிஷ் வந்து படிச்சிருந்தா ஹரிஷ் உங்களுடைய வாசகத்தை ஹரிஷ் படிப்பார். அமைதியா இரு அமைதி கொஞ்சம் படி அன்னை தமிழ்நாட்டிலிருந்து அயல் நாட்டில் வளர்ந்து வாழ்ந்து தொழில் செய்து பொருளீட்டி சேர்த்த செல்வத்தை எம் போன்ற ஏழை எளிய குழந்தைகளின் மீது கரிசனை கொண்டு தாராள மனதுடன் தயாள குணத்துடன் உமது இரக்க குணத்தால் எங்கள் உள்ளத்தில் என்றென்றும் வாழ்பவரே, உமது இந்த பிறந்த நாளில் உமது நினைவுகளை போற்றுகிறோம். உங்களது பல உதவிகளை எந்நாளும் நாங்கள் மறவோம். நீங்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு ஒரு நாளும் மறையவில்லை. இப்படிக்கு அன்பும் நன்றியுடன் TELC நடுநிலைப்பள்ளி பள்ளிப்படை சிதம்பரம் தாளாளர் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், தன்னார்வல ஆசிரியர்கள், காலை உணவு சத்துணவு பணியாளர்கள். இப்பொழுது இறுதி நிறைவாக நம்முடைய மூத்த ஆசிரியை திருமதி அஸ்னாத் அவர்கள் நன்றி சொல்லி நன்றி கூறுவார். ஒரே வார்த்தை. டீச்சர்
டீச்சர் இப்படி வந்து இல்லைங்க அங்கே ஒரே ரைட்டாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் டாக்டர் ஹில்பர்ட் டேனியல் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய நினைவு போற்றும் வகையாக இந்த நாளிலே நாம் இந்த நிகழ்வை கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கின்ற நிர்வாகி அவர்களுக்கும் மற்றும் உங்களை ஜபத்திலே வழிநடத்தி இதனை சிறப்பித்துக் கொடுத்த ஐயா அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விண்ணில் வாழும் டாக்டர் ஹில்பர்ட் டேனியல் அவர்களுடைய புகழ் என்றும் வாழ்க. தேங்க்யூ. இப்போ நம்ம எல்லாரும் இதுவரைக்கும் நம்ம செவிக்கு உணவு கொடுத்தோம். இப்போ நம்முடைய வயிற்றுக்கு உணவு கொடுக்கும்போது இந்த வயிற்றுக்கு நம்ம உணவு கொடுக்கக்கூடிய ஹில்பர்ட் டேனியல் ஐயா அவர்களுக்காக நான் சொல்ற வார்த்தையை நீங்க எல்லாம் திரும்ப சொல்லுங்க. தேங்க்யூ மிஸ்டர் ஆல்பர்ட் டேனியல் and your family for your love and affection for your love and affection உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் அனைவர் சார்பாக நன்றி. நீங்கள் எங்கள் பள்ளியை சீரமைத்து கொடுப்பதற்கு நன்றி. நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கும் நல்ல உணவுக்கு நன்றி. ஸ்தோத்திரம்.